கல்லை வந்து நீ நட்டு வச்சுட்டு இதுதான் தெய்வம், இதை சுத்தி வந்தாதான் வந்து நல்லது, அதை சுத்தி வரும் பொழுது மந்திரங்களை மன வாய்க்குள்ள வந்து சொல்லிக்கிட்டே போறதுல வந்துட்டு எங்க இருக்கு கடவுள் அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரு சிலைய நமக்கு செஞ்சு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அது எதற்காக அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும். அவரே ஒரு வழிபாட்டு முறையை, ஒரு சிலை வழிபாட்டை கொண்டு வரார் அப்படின்னு சொன்னா அப்போ அந்த சிலைக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா அந்த சிலைக்கான முக்கியத்துவம் யார்கிட்ட போய் சேரணும், யார்கிட்ட போய் சேரக்கூடாது அப்படின்னு அவர் நினைச்சிருப்பாரான்னு கேட்டா நிச்சயமா இல்லை. அப்படின்னா அவருடைய மனம் முழுக்க என்னவா இருந்திருக்கும்னா இந்த தெய்வம் என்பது ஒட்டுமொத்த மனித குலத்துக்குமே போகணும் அப்படின்னு தான் விரும்பினவங்க. நம்ம யாருமே ஆன்மீகத்துல உண்மையான ஆன்மீக ஈடுபாடு இருக்கிறவங்க யாருமே இவங்க தான் வரணும், இவங்க வரக்கூடாது, இவங்க தான் வந்து பேசணும், இவங்க பேசக்கூடாது, இவங்க தான் வந்து தொடணும், அவங்க தொடக்கூடாது அப்படின்ற முறையே கிடையாது.